போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 2, பகுதி 15. இடைவிடாமல் இளவரசர் ஆண்ட்ரூ குட்டுச்சோவை கேட்டு வந்தபடியால் கடைசியில் அவர் சம்மதம் தெரிவித்தார். அதனால் மாலை சுமார் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடையில் கிராந்த் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து பாக்ரேஷன் முன்பு ஆஜரானார். போனோபார்ட்டின் உதவியாளன் இன்னமும் முராட் படை பிரிவிற்கு வந்து சேரவில்லை. அதனால் சண்டை இன்னும் ஆரம்பமாகவில்லை. பாக்ரேஷனின் படைப்பிரிவில் உள்ள எவருக்கும் பொதுவான நிலைமையை பற்றி விவரம் எதுவும் தெரியாது. சமாதானத்தை பற்றி அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்றாலும் அது சாத்தியம் என்பதை அவர்கள் நம்பவில்லை. சிலர் வரப்போகும் சண்டையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சண்டை சீக்கிரமாக வந்துவிடும் என்பதை அவர்கள் நம்பவில்லை. சேனாதிபதிக்கு மிகுந்த பிரியமானவரும் நம்பிக்கையான உதவியாளருமாக பால்கோன்ஸ்கி இருந்து வருவதை பாக்ரேஷன் அறிவார். அதனால் தனிப்பட்ட ஆதரவோடும் அன்போடும் அவரை வரவேற்றார். அன்றோ மறுநாளோ ஒரு சமயம் சண்டை ஆரம்பமாகலாம் என்பதை அவர் விளக்கி கூறினார். அவர் தம்முடன் இருப்பதோ அல்லது பின்னணி படையில் சேர்ந்து கொள்வதோ அவர் இஷ்டப்படி செய்யலாம் என்று அவருக்கு முழு உரிமை கொடுத்தார். பின்னணியில் இருப்பதும் ஒரு முக்கியமான வேலை என்றும் துருப்புகள் ஒழுங்காய் பின்வாங்குவதை கவனிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் சொன்னார். என்றாலும் இன்று சண்டை நடப்பது அநேகமாய் சாத்தியமில்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூக்கு மனசாந்தி அளிக்க விரும்புவது போல பாக்ரேஷன் பேசினார். ஏதோ ஒரு மெடலை பெறுவதற்காக இங்கும் அங்கும் போய் கொண்டிருக்கிற ஒரு சாதாரண டாம்பிக உதவியாளராக அவர் இருப்பாரானால் பின்னணியில் இருந்தால் கூட அந்த பரிசு அவருக்கு கிடைக்கும். ஆனால் அவர் என்னுடன் தங்க விரும்புவோரானால் தங்கட்டும். அவர் ஒரு வீரமுள்ள அதிகாரியாய் இருந்ததால் இங்கே அவர் உபயோகமாக இருப்பார் என்று பாக்ரேஷன் நினைத்தார். இளவரசர் ஆண்ட்ரூ பதில் எதுவும் சொல்லாமல் இராணுவ வெகுயுகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வர தமக்கு அனுமதி கொடுக்கும்படி கேட்டார். தமக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்கப்படுமானால் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு அதை தெரிந்து கொள்வது நல்லதென்று நினைத்தார். அப்பொழுது அங்கு அலுவலில் இருந்த அழகான அதிகாரி நன்றாய் உடையணிந்து தமது முதல் விரலில் வைர மோதிரம் போட்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் பிரெஞ்சு மொழியை மோசமாய்தான் பேச தெரியும் என்றாலும் பிரெஞ்சு மொழியை பேசுவதில் அவருக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. இளவரசர் ஆண்ட்ரூவை தாம் அழைத்து சென்று காட்டுவதாக அவர் கூறினார். எல்லா இடங்களிலும் மழையில் நனைந்த அதிகாரிகள் மனசோர்வான முகங்களோடு எதையோ தேடிக்கொண்டிருப்பதைப் போல காணப்பட்டார்கள். சிப்பாய்கள் பெஞ்சுகள், கதவுகள், வேலிகள் ஆகியவற்றை பக்கத்து கிராமத்திலிருந்து இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள். இங்கே பாரும் இளவரசே, அந்த பேர் வழிகளை நாம் நிறுத்தவே முடியாது போல் இருக்கிறதே என்று சொல்லி அந்த உதவியாளர் அங்கிருந்த சிப்பாய்களை சுட்டி காட்டினார். இந்த அதிகாரிகள் அவர்களை அடக்கி வைப்பதில்லை. அங்கே பாரும் என்று சொல்லி அங்கிருந்த ஒரு கடைக்காரனின் கூடாரத்தை காட்டினார். அந்த கூடாரத்தில் எல்லோரும் கூடி உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று இன்று காலையில்தான் அவர்களையெல்லாம் வெளியேற்றினேன். இப்பொழுது பாரும், மறுபடியும் கூடாரம் நிறைந்திருக்கிறது. இளவரசே, நான் அங்கே போய் அவர்களை சிறிது மிரட்ட வேண்டும். ஒரு வினாடி கூட ஆகாது என்றார். ஆம், நாம் அங்கே போவோம். எனக்கும் கொஞ்சம் ரொட்டியும் பாலாடை கட்டியும் வேண்டும் என்றார் இளவரசர் ஆண்ட்ரூ. அவருக்கு சாப்பிடுவதற்கு அவகாசம் கிடைக்கவே இல்லை. இதையேன் முன்னமே சொல்லவில்லை இளவரசே? நான் ஏதாவது கொடுத்திருப்பேனே. அவர்கள் குதிரையை விட்டு இறங்கி கூடாரத்துக்குள் போனார்கள். களைப்படைந்தும் சிவந்தும் போயிருந்த பல அதிகாரிகள் மேசைகளின் முன்பு அமர்ந்து சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் இருந்தார்கள். கணவான்களே, இதற்கென்ன அர்த்தம் என்றார் உதவியாளர். அவருடைய குரலில் கண்டிப்பு காணப்பட்டது. இம்மாதிரி பல தடவைகளில் பேசியது போலவும் அவர் குரல் இருந்தது. உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் இம்மாதிரி வரக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவரும் தங்கள் இடங்களை விட்டு போகக்கூடாது என்று இளவரசர் உத்தரவிட்டிருக்கிறார். ஒரு மெலிந்த அழுக்கடைந்த பீரங்கி அதிகாரி ஜோடுகள் இல்லாமல் கால் உறைகளை மட்டும் அணிந்து கொண்டிருந்தார்.
தமது ஜோடுகளை உலர வைக்கும்படி அந்த கடைக்காரனிடம் கொடுத்திருந்தார். இவர்கள் கூடாரத்தினுள் நுழைந்ததும் அவர் எழுந்து புன்முறுவல் காட்டினார். அவருடைய புன்முறுவல் அவருடைய சங்கடத்தை காட்டியது. அவரை பார்த்த உதவியாளர் பேசினார். என்ன கேப்டன் டுஷின், இம்மாதிரி செய்வது உமக்கு வெட்கமாக இல்லையா? பீரங்கி அதிகாரிதான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். ஆனால் இங்கேயோ நீர் ஜோடுகள் இல்லாமல் இருக்கிறேன். அபாயமணி அடிக்குமானால் ஜோடுகள் இல்லாமல் இருக்கும் உம்முடைய நிலைமை அழகாய்த்தான் இருக்கும். அந்த உதவியாளர் குறுநகை காட்டினார். தயவு செய்து கணவான்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் இடங்களுக்கு போங்கள், எல்லோரும் போங்கள், எல்லோரும் போங்கள். அவருடைய பேச்சு உத்தரவிடுவதைப் போல இருந்தது. பீரங்கி அதிகாரி டியூஷனை பார்த்ததும் இளவரசர் ஆண்ட்ரோ தம்மை அறியாமலேயே இளநகை கொண்டார். அந்த டியூஷன் என்பவர் மௌனமாக ஆனால் சிரித்து கொண்டு காலுறை போட்ட தமது கால்களை மாறி மாறி வைத்து தமது பெரிய புத்தி கூர்மையுள்ள கண்களால் கேள்விக்குறியோடு இளவரசர் ஆண்ட்ருவையும் உதவியாளரையும் மாறி மாறி பார்த்தார். ஜோடுகள் இல்லாமல் இருப்பது சௌக்கியமாக இருக்குதென்று சிப்பாய்கள் சொல்கிறார்கள் என்று தமது தர்ம சங்கடமான நிலைமையில் ஞானத்தோடு புன்சிரிப்பு காட்டினார் கேப்டன் டுஷின். அதை ஒரு தமாஷு பேச்சாக சொல்ல விரும்பியது போல காணப்பட்டார். ஆனால் அவர் பேச்சு முடிக்கும் முன்பாக அவருடைய தமாஷை யாரும் விரும்பவில்லை என்பதை உணர்ந்தார். ஆகவே அவர் மனக்குழப்பம் அடைந்தார். தயவு செய்து உங்களுடைய இடங்களுக்கு போங்கள் என்று தம்முடைய கண்டிப்பை காப்பாற்றும் வகையில் உதவியாளர் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் அந்த பீரங்கி அதிகாரியின் சிறு உருவத்தை நோக்கினார். அவரிடம் ஏதோ ஒரு தனித்த விசேஷம் இருந்தது. அவர் சிப்பாயாக தோன்றவில்லை, ஒரு விளையாட்டு புருஷராக தோன்றினார். அதோடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் இருந்தார். உதவியாளரும் இளவரசர் ஆண்ட்ருவும் தங்கள் குதிரைகளில் ஏறி தட்டிவிட்டார்கள். கிராமத்தை கடந்த அவர்கள் போனார்கள். போகிற வருகிற வெவ்வேறு பட்டாளங்களை சேர்ந்த சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் கடந்து அவர்கள் சென்றார்கள். கடைசியாக இடது பக்கத்தில் சில அரண்கள் வெட்டப்பட்டு குழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட களிமண்ணை மேலே கொட்டியிருந்தார்கள். குளிர்காற்றை பொருட்படுத்தாமல் சட்டைகளை மட்டும் அணிந்து கொண்டு பல சிப்பாய் பட்டாளங்கள் இந்த அரண் வெட்டும் வேலையை எறும்புகளைப் போல கூடி குவிந்து நின்று செய்து வந்தார்கள். அவர்களின் உருவங்கள் தெரியவில்லை. ஆனால் மண்வெட்டிகளிலிருந்து வீசப்படும் சிவப்பு களிமண் விடாமல் தொடர்ச்சியாக மேலே வந்து விழுந்து கொண்டிருந்தது. இதற்கு பின்னால் சில டஜன் கணக்கான சிப்பாய்கள் வந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்தார்கள். இந்த இடத்தில் கக்கூஸ்களின் ஏற்பட்ட துர்நாற்றத்திலிருந்து தப்பித்து கொள்ள அவர்கள் மூக்குகளை பிடித்து கொண்டு குதிரைகளை தட்டிவிட்டார்கள். முகாம் வாழ்க்கையில் ஏற்படும் பலன்களில் இதுவும் ஒன்று இளவரசே என்றார் உதவியாளர். எதிரே இருந்த குன்றின் மீது அவர்கள் சவாரி செய்தார்கள். அங்கிருந்து பிரெஞ்சுக்காரர்களை பார்க்கலாம். இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே நின்று இராணுவ விகியுக நிலைமையை கூர்ந்து கவனித்தார். அந்த குன்றின் உச்சியிலிருந்து ஒரு இடத்தை உதவியாளர் சுட்டி காட்டினார். அதுதான் நமது பீரங்கி படை. சோடுகள் இல்லாமல் நாம் பார்த்தோமே, அது ஒரு அதிசயமான பேர்வழி. அவர்தான் அதற்கு அதிகாரி. அங்கிருந்து நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். நாம் அங்கே போவோம் இளவரசே என்றார். உமக்கு மிகுந்த வந்தனங்கள். நான் தனியே போவேன். தயவு செய்து நீர் கஷ்டப்பட வேண்டாம் என்று அந்த உதவியாளரை விலக்கி விடுவதற்காக இளவரசர் ஆண்ட்ரூ சொன்னார். அந்த உதவியாளர் பின்னால் தங்கி நிற்க இளவரசர் ஆண்ட்ரூ தனியாய் சவாரி செய்தார். எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னணிக்கும் எதிரிக்கு சமீபமாகவும் அவர் சென்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு துருப்புகள் அதிகமான ஒழுங்குமுறையுடனும் மிக்க மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டார்கள். அன்று காலையில் பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து 7 மைல் தூரத்தில் அந்த ஜெனயம் ரஸ்தாவில் அவர் வந்தபோது அவர் கண்ட தளவாட வண்டிகளின் வரிசைகளில்தான் மிக அதிகமான அலங்கோலத்தையும் மனசோர்வையும் அவர் கண்டார். கிராந்த் என்ற இடத்தில் கூட கொஞ்சம் கவலையும் பீதியும் காணப்பட்டன. ஆனால் பிரெஞ்சு அணி வரிசைக்கு இளவரசர் ஆண்ட்ரூ நெருங்க தமது
துருப்புகளின் தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாக காணப்பட்டன. சிப்பாய்கள் தங்களுடைய நீண்ட வெளிச்சட்டைகளோடு வரிசை வரிசையாக நின்றார்கள். சார்ஜென்ட் மேஜர்களும் கம்பெனி அதிகாரிகளும் அவர்களை எண்ணி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வரிசையிலும் நின்ற கடைசி சிப்பாயை விழாவில் விரணிலால் குத்தி கையை உயர்த்தும்படி சொன்னார். அந்த இடத்தில் பரவி முகாம் போட்டிருந்த சிப்பாய்கள் கட்டைகளை இழுக்கவும் சிறிய விடுதிகளை கட்டுவதுமாய் இருந்தார்கள். எல்லோரும் சிரித்து கொண்டும் களிப்போடு பேசிக்கொண்டும் கனல் மூட்டத்தை சுற்றி உடை அணிந்தோ அணியாமலோ குளிர் காய்ந்து கொண்டும் சட்டைகளையும் கால் பட்டிகளையும் உலர்த்தி கொண்டும் ஜோடுகளையோ வெளிச்சட்டைகளையோ வைத்து கொண்டும் தேநீர் போடும் பாத்திரங்களையோ கஞ்சி போடும் பாத்திரங்களையோ சுற்றி நின்று கொண்டும் இருந்தார்கள். ஒரு கம்பெனியில் டின்னர் தயாராய் இருந்தது. பாய்லரில் இருந்து வரும் நீராவியை ஆவலோடு சிப்பாய்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சமைத்த பதார்த்தத்தை ஒரு மரத்தட்டில் வைத்து குடியிருப்பு சார்ஜென்ட் ஒரு அதிகாரியிடம் கொண்டு போனார். அந்த அதிகாரி தமது விடுதியின் முன்பு ஒரு மரக்கட்டையில் அமர்ந்திருந்தார். அவர் ருசி பார்த்து அங்கீகரித்த பின்புதான் உணவை சிப்பாய்களுக்கு கொடுக்கலாம். அந்த அங்கீகரிப்பை எதிர்நோக்கி சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். மற்றொரு கம்பெனி அதிர்ஷ்டம் வாய்ந்தது. ஏனெனில் எல்லா கம்பெனிகளுக்கும் வோட்கா மது கிடைப்பதில்லை. விரிந்த தோள்களும் முகத்தில் அம்மை தழும்புகளும் கொண்ட ஒரு சார்ஜென்ட் மேஜர் கையில் ஒரு கூஜா நிறைய வோட்கா வைத்து கொண்டு தன்னிடம் நீட்டப்படுகிற டப்பி மூடிகளில் நிரப்பிக் கொண்டிருந்தார். அவரை சுற்றி சிப்பாய்கள் கூடி நின்றார்கள். வோட்கா பெற்ற சிப்பாய்கள் அந்த மூடிகளை பயபக்தியோடு தங்கள் உதடுகளில் வைத்து உறிஞ்சினார்கள். உறிஞ்சிய பின்பு வோட்காவை தங்கள் வாய்களில் வைத்து உரசிக்கொண்டு பின்னால் குடித்து குளிர்விட்ட தோற்றங்களோடு உதடுகளை நக்கிக் கொண்டும் தங்களுடைய கோட்டுகளின் கை சட்டைகளால் உதடுகளை துடைத்து கொண்டும் அங்கிருந்து போனார்கள். தங்கள் சொந்த இடங்களில் சமாதான காலத்தில் இராணுவ முகாம்களில் இருப்பதைப் போல அவர்கள் முகங்களில் அமைதி காணப்பட்டது. எதிரிக்கு முன்பாக தாங்கள் இருப்பதாகவோ ஆரம்பமாக போகும் யுத்தத்தில் குறைந்தது தங்களில் பாதி பேர் மாண்டு போவார்கள் என்பதை அறிந்ததாகவோ அவர்கள் காணப்படவில்லை. ஒரு சாசியர் பட்டாளத்தை கடந்த பின்பு கைக்குண்டு சிப்பாய்களின் வரிசைகளுக்கு இளவரசர் ஆண்ட்ரூ வந்தார். அங்குள்ள அருமையான வாலிபர்களும் இதே மாதிரி சமாதான காலத்தை செய்கைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். பட்டாளத்தின் கமாண்டருடைய விடுதி அருகில் இருந்தது. மற்றவைகளை விட உயரமானதாகவும் வித்தியாசமானதாகவும் அது காணப்பட்டது. அந்த பக்கத்தில் இளவரசர் ஆண்ட்ரூ வந்தபோது கைக்குண்டு வீரர்களின் ஒரு அணியையும் அவர்களுக்கு முன்னால் ஆடையில்லா மனிதன் கிடப்பதையும் கண்டார். 2 சிப்பாய்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். வேறு 2 சிப்பாய்கள் மாறி மாறி அவன் முதுகில் சவுக்கால் அடித்து கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் பரிதாபகரமாய் கூச்சலிட்டான். ஒரு தடித்த மேஜர் மேலும் கீழும் உலாவிக்கொண்டு அந்த கூச்சல்களை கொஞ்சமும் கவனிக்காமல் தாம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். திருடுவது ஒரு சிப்பாய்க்கு வெட்கக்கேடு. நாணயமாகவும் கண்ணியமாகவும் தைரியமாகவும் ஒரு சிப்பாய் இருக்க வேண்டும். ஆனால் அவன் தன் தோழர்களிடமே திருடுவது என்றால் அவனிடம் கண்ணியம் என்பது கிடையவே கிடையாது. அவன் ஒரு அயோக்கியன். அடிங்கள் அடிங்கள் என்றார். ஆகவே சவுக்கடி சத்தங்களும் பரிதாபமான கூக்குரல்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தன. அடியுங்கள் அடியுங்கள் என்றார் மேஜர். ஆச்சரியமும் வருத்தமும் முகத்தில் தோன்ற ஒரு வாலிப அதிகாரி அந்த அடிபடுபவனை பார்த்து அங்கிருந்து வேறு பக்கமாக திரும்பி குதிரை மீது போய்கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூவை கேள்விக்குறியோடு நோக்கினார். முன்னணிக்கு வந்ததும் இளவரசர் ஆண்ட்ரூ அதன் வழியாக நீண்ட தூரம் சவாரி செய்தார். முன்னணியில் இடது பக்கவாட்டிலும் வலது பக்கவாட்டிலும் எதிரி துருப்பு வரிசைக்கும் நமது துருப்பு வரிசைக்கும் இடையில் தூரம் அதிகமாக இருந்தது. ஆனால் மத்தியில் சமாதான வெள்ளை கொடி பிடித்த தூதர்கள் அன்று காலையில் கடந்து வந்த இடத்தில் இடைவேளி ரொம்ப குறைவாக இருந்தது. இரு வரிசைகளிலும் உள்ளவர்களின் முகங்களை ஒருவருக்கொருவர் நன்றாக பார்க்கவும் பேசவும் கூட சாத்தியமாகிறபடி அவ்வளவு நெருக்கமாக இருந்தது. முன்னணியில் 2 வரிசைகளிலும் இருந்த மறியல் சிப்பாய்களோடு ஊர்க்காரர்களும் கலந்து நின்று சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் விசித்திரமான அந்நிய விரோதிகளை விரைத்து பார்த்து கொண்டும் நின்றார்கள்.
மறியல் வரிசைக்கு வேடிக்கை பார்ப்பவர்கள் வரக்கூடாது என்று தடுத்திருந்தோம். அன்று காலை முதல் வேடிக்கை பார்க்க வருவர்களை அதிகாரிகளால் துரத்த முடியவில்லை. ஒரு ஆச்சரியமான வஸ்துவை காட்டும் வேடிக்கைக்காரர்களைப் போல மறியல் வரிசையில் நின்ற சிப்பாய்கள் பிரெஞ்சுக்காரர்களை பார்க்கும் ஆசையை இழந்துவிட்டார்கள். அதற்கு பதிலாக வேடிக்கை பார்ப்பவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அலுப்பு தட்டிவிட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். அங்கு வந்து சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரூ பிரெஞ்சுக்காரர்களை பார்ப்பதற்காக சவாரியை நிறுத்தினார். பார், அங்கே பார் என்று ஒரு சிப்பாய் மற்றொருவருக்கு சொன்னார். ஒரு ருஷ்ய சிப்பாய் ஒரு அதிகாரியோடு மறியல் வரிசைக்கு போய் ஒரு பிரெஞ்சு கைக்குண்டு வீரரிடம் வேகமாகவும் பரபரப்பாகவும் பேசிக்கொண்டிருந்தார். இதைதான் அந்த சிப்பாய் காட்டினார். அவன் உளறுவதை கேள். அழகா இருக்கிறதல்லவா? பிரெஞ்சுக்காரர்கள் அவனுடன் செய்யக்கூடியதெல்லாம் அது ஒன்றுதான். இப்பொழுது பார் சிடாரா, ஒரு வினாடி பொறு, இப்பொழுது கவனி, அது என்ன அழகாக இருக்கிறது என்றான் சிடாராய். பிரெஞ்சு மொழி பேசுவதில் அவன் கெட்டிக்காரன் என்று பெயர் எடுத்திருந்தான். இம்மாதிரி சிரித்து கொண்டு அவர்கள் காட்டிய பேர் வழி டோலாகாவ் என்பவராகும். இளவரசர் ஆண்ட்ரூ அவரை அடையாளம் புரிந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்காக அங்கே நின்றார். இடது பக்கவாட்டில் டோலாகாவின் பட்டாளமோ அதன் கேப்டனும் இருந்தார்கள். அங்கிருந்துதான் டோலாகாவ் இந்த இடத்திற்கு வந்தார். சரி, மேலே பேசு, மேலே பேசு என்று அந்த அதிகாரி தூண்டிவிட்டு கொண்டு முன்னால் குனிந்து ஒரு வார்த்தையையும் விட்டுவிடாமல் கேட்பதற்கு முயற்சித்தார். ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னும் கொஞ்சம், தயவு செய்து இன்னும் கொஞ்சம், அவன் என்ன சொல்கிறான்? கேப்டனின் கேள்விக்கு டோலாகாவ் பதில் சொல்லவில்லை. பிரெஞ்சு கைக்குண்டு வீரனுடன் ஒரு காட்டமான விவாதத்தில் அவர் இறங்கினார். படையெடுப்பை பற்றியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆஸ்திரியர்களையும் ருஷ்யர்களையும் வித்தியாசம் தெரியாமல் குழப்பிக்கொண்டு உல்ம் என்ற இடத்தில் ருஷ்யர்கள் சரணாகதி அடைந்து ஓடிவிட்டார்கள் என்று இந்த பிரெஞ்சுக்காரன் சொல்லி கொண்டிருந்தான். அதை எதிர்த்து ருஷ்யர்கள் சரணடையவில்லை என்றும் பிரெஞ்சுக்காரர்களை முறியடித்து தோற்கடித்தார்கள் என்றும் டோலாகாவ் விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். உங்களை இங்கிருந்து விரட்டும்படி எங்களுக்கு உத்தரவாகியிருக்கிறது. உங்களை இங்கிருந்து விரட்டியே தீருவோம் என்று டோலாகாவ் சொன்னார். நீயும் உன்னுடைய கொசாக்குகளும் யுத்த கைதிகளாக எல்லோருமே அகப்பட்டு கொள்ளாமல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்றான் அந்த பிரெஞ்சு கைக்குண்டு வீரன். கேட்டுக்கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்களும் அங்கு நின்று கொண்டிருந்த வேடிக்கை பார்ப்பவர்களும் சிரித்தார்கள். சுவோராவ் உங்களை நாட்டியம் ஆடும்படி வைத்தது போல நாங்களும் செய்வோம் என்றார் டோலாகாவ். அவன் என்ன கதை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று ஒரு பிரெஞ்சுக்காரன் கேட்டான். பழைய யுத்தம் ஒன்றை அவர் குறிப்பிடுவதாக யூகித்து, அது பிரதான சரித்திரம், மற்றவர்களுக்கு பாடம் கற்பித்த மாதிரி உங்கள் சுவோராவும் எங்கள் சக்கரவர்த்தி பாடம் கற்பிப்பார் என்றான். போனோபார்ட் என்று டோலாகாவ் ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிரெஞ்சுக்காரன் இடைமறித்தான். போனோபார்ட் அல்ல, அவர்தான் சக்கரவர்த்தி என்று கோபமாக அவன் கத்தினான். உங்கள் சக்கரவர்த்தியின் தோலை அந்த பிசாசு உரிக்குமாக்கும். டோலாகாவ் சிப்பாய்களின் ருஷ்ய மொழியில் ஆபாசமாக அவனை பார்த்து திட்டிவிட்டு துப்பாக்கியை தோளில் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து அகன்றார். நாம் போகலாம், ஐவான் லுக்கி என்று கேப்டனை பார்த்து சொன்னார். ஹா, பிரெஞ்சு மொழி பேசுவது அப்படித்தான் என்று மறியல் சிப்பாய்கள் சொன்னார்கள். இப்பொழுது நீ முயற்சி செய்து பார் சிடாராவ். பிரெஞ்சு சிப்பாய்களை சிடாராவ் பார்த்து கண்ணை சிமிட்டி கொண்டு காரி, மாலா, டாபா, சாஃபி, மட்டர், காஸ்கா என்று அர்த்தமற்ற சத்தங்களை உளர ஆரம்பித்தான். தன்னுடைய குரலில் ஒரு கடினமான உச்சரிப்பை அவன் உபயோகித்தான். அனைவரும் ஆஹா ஓஹோ என்று தமாஷாய் சிரிப்புகள் கிளம்பின. தங்களை அறியாமலேயே பிரெஞ்சுக்காரர்களும் அம்மாதிரி சிரித்தார்கள். அதை பார்த்தால் துப்பாக்கிகளை தூர எறிந்துவிட்டு வெடிமருந்துகளை கொளுத்திவிட்டு எல்லோரும் சீக்கிரமாக வீடு திரும்புவது ஒன்றுதான் பாக்கி என்பது போல இருந்தது. ஆனால் துப்பாக்கிகள் கெட்டிக்கப்பட்டே இருந்தன.
வீடுகளில் செய்யப்பட்ட துவாரங்களும் அரண்களும் முன்போலவே பயமுறுத்தலோடு விளங்கின. இரு கட்சிகளின் பீரங்கிகளும் முன்போலவே ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி கொண்டிருந்தன. பகுதி 15 முடிந்தது.